ஆக்குபேஷன் கேட்குறாங்க. அரசு பள்ளிகள்ல அது மாதிரி கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஒரு காலத்துல அந்த பெண் வளர்ந்து பார்க்குறப்போ ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தாதான்னு எதிர்க்கட்சிகளோ, இல்ல கல்வியாளர்களோ விமர்சனம் வைக்கிறாங்களா சார்? அது குறித்து இல்லை மாணவிகளிடம் அமைச்சர் கீர்த்தனா பேச்சு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ராஜ்மோகன் பதிலளித்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினரும் சம்பந்தப்பட்ட அவர்களினுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான இடங்களுக்கும் சென்று ஆய்வு செய்வது என்பது ஒரு மரபு தான். சம்பந்தப்பட்ட நிகழ்வில் கூட நான் அமெரிக்காவில் இருந்து கூட அது குறித்து விசாரித்த போது மாண்புமிகு அமைச்சர் அவங்க எதுவுமே எடுக்கலை. காணொலியோ கேட்பொலியோ மாண்புமிகு அமைச்சர் அந்த அம்மா எதுவுமே எடுக்கலை. சொல்லப்போனால் அவங்களே தமிழ் வழி கல்வியில் படித்த ஒரு சகோதரி தான். ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய மகளாக பிறந்து தமிழ் வழி கல்வியில் பிறந்து இன்று ஆங்கிலத்தில் நன்றாக பேசக்கூடிய ஒரு தனித்திறமை வளர்த்து கொண்ட ஒரு அரசியல் ஆளுமை தான். அதனால் இது அங்கிருந்து மற்ற ஊடகங்கள் எடுத்த காணொலிகள் அதன் பிறகு தொடர்ச்சியாக அது சர்ச்சையாக மாறியது. மற்றபடி இந்த ஆய்வுகள் என்பது அது ஒரு மரபு தான். அது யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஃபாதர் ஆக்குபேஷன் கேட்குறாங்க. அரசு பள்ளிகள்ல அது மாதிரி கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஒரு காலத்துல அந்த பெண் வளர்ந்து பார்க்குறப்போ ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தாதான்னு எதிர்க்கட்சிகளோ, இல்ல கல்வியாளர்களோ விமர்சனம் வைக்கிறாங்களா சார்? அது குறித்து இல்லை, எந்த ஒரு பள்ளிகளிலுமே அவர்கள் பேசக்கூடிய ஒரு தமிழ் வழி கல்வியாகவோ அல்லது ஆங்கில புலமையோ அல்லது அவர்களுடைய பேக்ரவுண்டோ வேறு எந்த அரசியல்காரர்களுக்காகவும் யாருமே கேட்கக்கூடாது. ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட நிகழ்வில் அந்த மாணவியோட ஒரு ஐஸ் பிரேக்கராக அவர்கள் நெருங்கி பழகுவதற்காக, ஏன்னா அவங்களும் ஒரு சாதாரண எளிய வீட்டு பெண்ணிலேருந்து வந்தவங்க. அந்த பெண்மணியை பார்த்தபோது, அந்த மாணவியை பார்த்தபோது அமைச்சருக்கும் தன்னை போல் ஒருத்தையை பார்த்ததால ஒரு அக்கா ஸ்தானத்தில் தான் அதை அவங்க பேசுனாங்க. அதான் அதை யாரும் அதை தவற எடுத்துக்குவாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.